வளைகுடா நாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்க வலியுறுத்தி நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்கலாம். சுசித்ரா, விவரங்கள். ஈரான் இஸ்ரேல் இடையேயான போர் சுழலில் வளைகுடா நாடுகள் சிக்கியிருக்கக்கூடிய இந்தியர்களை மீட்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி நாடாளுமன்ற வளாகத்தில் எம்பிக்கள் தற்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக மாநிலங்களவையில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பல்வேறு கருத்துக்களை, மிக முக்கியமாக மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளில் நிலவி வரும் இந்த போர் சூழல் தொடர்பான ஒரு கருத்துக்களை அவர் முன்வைத்த நிலையில் அது கடும் எதிர்ப்பு தெரிவித்து எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர். வெளிநடப்பு செய்தது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த நிலையில்தான் தற்பொழுது இந்தியர்களை உடனடியாக மீட்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சுமார் 1 கோடிக்கும் அதிகமான இந்தியர்கள் அந்த வளைகுடா நாடுகளில் இருப்பதாகவும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுட்டிக்காட்டிய நிலையில் போதுமான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைத்து கோஷங்களையும் எழுப்பி வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. திமுக மற்றும் காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகளுடைய எம்பிக்கள் இந்த போராட்டத்தில் நாடாளுமன்ற வளாகத்தினுடைய வாயில் இருக்கக்கூடிய அந்த மகர் திவார் பகுதியில் ஈடுபட்டு வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுசித்ரா.